ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பசங்களுக்கு என்ன லஞ்சு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையும் கேரட்டும் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதில் சாதம் வடித்து போட்டு இதுதாங்க இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சு. கேரட் பொரியல்னாலே தலை தெறிக்க ஓடுவாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம ஊட்டுறோன்ற பேரில் சாப்பாட்டு உள்ள கேரட்டை வச்சு வச்சு ஊட்டிடுவோம். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கேரட் பொரியல் தனியாக எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுறாங்க. ஆனால் இந்த ஒரு முட்டைன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. என் பிள்ளைங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்ருவாங்க. வெறும் ரசம் சாதம் முட்டை தான் சொன்னால் கூட சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த கேரட்டை தூக்கி நம்ம முட்டையோட ஃப்ரெண்டோட சேர்த்தாச்சு. கேரட்டை போட்டு நல்லா பொடி மாஸ் பண்ணிவிட்டு சீவி எடுத்துக்கிட்டேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சம் வதங்கின பிறகு கேரட்டை சீவி போட்டுருங்க. ரொம்ப குண்டு குண்டாக கட் பண்ணி போடாதீங்க, பிடிக்காது. சீவி போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின பிறகு சால்ட்டு போட்டு பெப்பர் போட்டு கொஞ்சம் முட்டையை 2 முட்டையை நல்லா அடித்து நடுவில் ஊற்றி கொஞ்சம் குண்டு குண்டாக வர மாதிரி கலரிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போடுங்க. பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் பெப்பரும் போட்டிருக்கேன். 2 மிளகா வாசனைக்காக போட்டிருக்கேன். போட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலரிட்டு இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு பாக்ஸு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்தாச்சு. மத்தியானம் வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பு. நேற்று ஆடிக்கிறதுக்கு சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு, குழம்பு வேணுன்ட்டாங்க. சரி தேங்காயெலாம் இருக்குது, என்ன பண்ணுறது, பருப்பு உருண்டை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு உருண்டை குழம்பு வச்சாச்சுங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உருண்டை குழம்பு. அதனால் உருண்டை குழம்பும் வச்சாச்சு. உருண்டை குழம்பு கொதிக்கும் போதே சூப்பர் வாசனையாக இருந்ததுங்க. டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப. சில பேர் இதை வேக வச்சு போடுவேன்றாங்க. நான் எப்போவுமே இப்படி பச்சையாக உருட்டி தான் போடுவேன். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருந்த மாவில் 2 அடை போட்டாச்சுங்க. அடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சுட சுட அடையும் போட்டு சுட சுட சாப்பிட்டாச்சுங்க. இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷலு. சாப்பிடும் போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.